அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது நம்ம எப்படி துவா கேட்கணும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மில் பலர் துவா செய்யும் பொழுது எடுத்த உடனே நம்முடைய தேவைகளை முற்படுத்தி கூறி அவசரமாக துவா சென்று விடுறோம். இப்படி நிறைய பேர் செய்கிறத நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். துவாவிற்கு என்று பல வழிமுறைகளை ரசுல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வாறு நம் முறையாக செய்தால் இன்ஷா அல்லாஹ் விரைவாகவே அல்லாஹ்விடமிருந்து அதற்கான பதில் கிடைக்கும். அதில் ஒன்றுதான் துவாவின் ஆரம்பம் மற்றும் முடிவில் ரசுல்லா மீது சலவாத் கூறுவது. நம் துவா ஆரம்பம் செய்யும் பொழுது முதலில் அல்லாஹ்வை நம்மால் எவ்வளோ இயன்ற அளவு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்துட்டு பின்பு ரசுல்லா மீது சலவாத் கூறிய பின்பு நமது தேவைகளை கேட்பது சிறந்ததாகும். இது சுன்னா, கட்டாயம் கிடையாது. சலவாத் என்பது நம்ம தொழுகையில் ஓதுவோம்ல, அத்தேஹாத்து பிறகு அந்த சலவாத்தை நம்ம ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்போ துவா செஞ்சாலும் அல்லாஹை ஃபஸ்ட்டு நம்மளை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ரசுல்லா மீது சலவாத் சொல்லிவிட்டு அதன் பிறகு நம்முடைய தேவைகளை கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருடைய ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.